காய்ஸ் கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் மதுவும் இப்படி கையை கோத்து ஒரு பக்கெட்டுக்குள்ளே விட்டோம். அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங், அந்த கேஸ்டிங் வந்து பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரெடியா? வீடியோக்குள்ள போகலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். உட்காந்துனே வேலை வாங்குற போயிடுறா. ஐயோ என் மேல பழி போட்டுருவான் போலயே. சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வருவா. சர்ப்ரைஸ் தான் உனக்கு இருக்கும். என்ன பிளான் பண்ணிட்டு வந்தா என்ன நடந்து பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ ஒழுங்கா செட் ஆச்சா? ஒரு இலவும் தெரியல. கை விடுறா. ப்ராக்டிஸ் கிட்ட இருந்துச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டது என் தப்பு தான். அழகா வந்திருக்கானா? ஸோ கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சரி ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் பண்ணியிருந்தோம். நிரவு பாப்பால அப்போ அவனை கையில் எடுக்கணும், கை கால்லாம் எடுத்துக்கணும் மெமரிஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு பேஜில் காண்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தா. அதுக்கான பயங்கர காஸ்ட்லி. நாமளாக சொன்னால் அவங்க ஒர்க்கு அது காஸ்ட்லி. சரி இந்த வாட்டி நம்மளே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் வந்து கேஸ்டிங் பவுட்ரு விற்குது. நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். அது வந்து ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா, 899, 999 அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பவுடரோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரைஸ் ஏறிட்டே போகுது. ஆனா வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவங்க பண்ணதே வந்து இல்ல நம்மளுக்கு வந்துச்சு, பாப்பாக்கு வந்து விரல்லாம் உடஞ்சிச்சு. இப்போ நம்ம நிரவுக்கும் லாலாக்கு வந்து பண்ண போறோம். இதுக்கும் மிக்சர் வந்து ப்ராப்பரா பண்ணனும்னாங்க. லைக் வந்து ஏதோ வாட்டர் லெவல்லாம் கரெக்ட்டா ஊத்தணும் அதெல்லாம் சொல்லிருந்தாங்க. ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. அல்ல அந்த பவுடரே வந்து அவங்க ஃபுல்லா போட்ட மாதிரி தெரியல, ஏதோ எடுத்து. அதான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் ஆனாலும் வருமான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கும் தெரியல. ட்ரை தான் பண்ண போறோம். நான் பாப்பாவும் லாலாவும் வச்சு வர பண்ண போறோம். அதுதான் இன்னும் ட்விஸ்ட். என்னடா சொல்ற? ஏன்னா அது வந்து நம்ம வைக்கிறது வந்து 2 to 3 minutes இருக்கணுமா. அதெல்லாம் போக போக சொல்றேன். வாங்க அந்த பாக்ஸை காமிக்கிறேன், அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை காமிக்கிறேன். அதோட ப்ரைஸ் அதை நம்ம பண்ணியும் பார்க்க போறோம். ரெடி போலாமா? ஓகே வாங்க அந்த பாக்ஸ் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கின இந்த கேஸ்டிங் செட்டு. இது வந்து ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200, 1300. ஒரே நிமிஷம், இதுவே நான் வாங்கியிருந்தா ஏன்டி வேஸ்ட் பண்ற காசை வேஸ்ட் பண்றேன்மா. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. நீ தானே அந்த இது நம்ம கை வைக்கிறதுக்கு கூப்பிட்ட ஆளை எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க? தெரியாது. 6000, 7000 அது. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இப்போ எவ்வளோ ஆச்சு? 1500 முடிக்க போகிறோம் பட்ஜெட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா மோல்டிங் பவுடர். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் தண்ணியில கலக்கணும். அது வந்து நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து என்னன்னா இந்த விஸ்க்கு நம்ம கேக்லாம் பண்ணுவோம்ல, அது ப்ரெஷ்ஷு குத்துருக்காங்க, ஒரு குச்சி குத்துக்கிறாங்க. ஓகே இது எப்படி. தேர்டு வந்து கேஸ்டிங் பவுடர். ஓகே இதுதான் வந்து அந்த கடைசி அந்த ஊத்துற பவுடர். அவ்வளோ கட்டி ஆயிடுச்சு நினச்சண்டி. கட்டி ஆகிடும்ல, இதுதான் கட்டி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு உட்டன் இது மேலே வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன், அந்த நம்ம பண்ணுற கேஸ்டிங்கை வைக்கிறதுக்காக இது. அதுக்கப்புறம் வந்து மேனுவல் புக்கு, ஒரு ப்ராக்டிஸ் கிட்டும் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பண்ண போகிற டைரக்ட் அட்டாக் தான். அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்டிங் இது, அது மேலே நம்ம பெயிண்ட் அடித்துக்காக. ஓகே கோல்டு கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல் புக் இருக்குது, இதை பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஓகே ஃபஸ்ட்டு மேனுவல் புக்கில் பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்றதை, எப்படி போட்டிருக்காங்கன்றதை. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மோல்டிங் பவுடருக்கு ஒரு இதுவும், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டர் ஆண்டி. ஓகே தான் சூப்பர். கீப் எவ்ரிதிங் ரெடி, டூ ப்ராக்டிஸ் 1 to 2 times in empty container in a desired pose as you want to make your casting. Apply baby oil and 2 லிட்டர் தண்ணி வண்டி. இப்போ எத்தனை லிட்டர் எடுத்து வந்திருக்க? இன்னும் 0.5 லிட்டர் வேணும். pour full packet in one time, don't pour in 2 to 3 steps. ஓகே சும்மா எப்படியே உத்து பார்க்குறேன் தான் நினைக்கிறீங்க, கண்ணு தெரியல. 3 to 6 minutes 3 to 6 minutes வைக்கணுமா? இவன் எப்படி வைக்க போகிறான்னு எனக்கு தெரியலையே. சரி ஓகே ஃபஸ்ட்டு மோல்டிங் பவுடரோட ப்ராசஸை முடிச்சிடலாண்டி. அதுக்கு என்ன தேவை சொல்லு. இப்போ பேபி ஆயில், இன்னும் 0.5 லிட்டர் தண்ணி, அப்புறம் லாலா, 3 ஐட்டம் எனக்கு வேணும். பேபி ஆயிலுக்கு நார்மல் ஆயில். சரி ஓகே நார்மல் ஆயில் எடுத்துக்கோ. ஓகே லாலா எடுத்துக்கோ. அப்புறம் 0.5 லிட்டர் வாட்டர், 3 ஐட்டம் எடுத்துரும். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே ஓகே கைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிக்கி கலக்குதுங்க பின்னாடி இருக்கிற பாரு. நீ சிக்கி அழுக்காயிட்ட, எடு தண்ணி எடு. உட்காரவா? தண்ணி உட்காந்துனே வேலை வாங்குற போயிடுறா. அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். படு அழுக்காகட்டும். ஆசையை பாரு. இன்னைக்கு வந்து நாங்க 3 பேர் வந்து இந்த வேலை செய்யற மாதிரி போறோம். இப்போ ஓகே இது 1 லிட்டர் ஆடிட்டு இவ்வளோக்குது கன்ஃபார்மா? ஐயோ என் மேல பழி போட்டுருவான் போலயே. கைஸ் ஸோ மொத்தம் 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். 1 லிட்டர்
2வது லிட்டர். இன்னும் 2 லிட்டர்ல கொஞ்சம் லிட்டர்னா ஃபுல்லாக இல்லை, இது வந்து லிட்டர் கணக்கு வரும். 2.5 லிட்டர். ஓகே 2 லிட்டர். சிக்கி கை வைக்கக்கூடாது, இப்போ கூடாது, நான் கடைசி ஆகணும். ஓகேவா? மோல்டிங் பவுடர் எடு. மோல்டிங் பவுடர் எடு. இதான் சூப்பர் செலவு. நீ உட்கார். சார் நீ அழுக்காகிற, அப்புறம் மக்கள்லாம் திட்டுவாங்க என்ன இவன் அப்படி வச்சு. அவன் மட்டும் அழுக்கா இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருக்கும். இப்போ கத்திரிக்கோல் வாயில கடிடா. ஓகே பிச்சிட்டோம். கலரே டிஃப்ரெண்ட் ஆகுது காய்ஸ். இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. சிக்கன் வந்துக்கோ ஃபர்ஸ்ட். சிக்கன் வந்து இரு போட்டுறேன், டாடா கொட்டிடுறேன். கலர் ரீ இப்போவே வா. கலர் இன்னொரு சரி, நான் லைட்டாக கொட்டிக்கிறேன். கலர் சிக்கி இரு பாப்பா, நான் ஒரே நிமிஷம் இரு பாப்பா தூக்கு. எண்ணெய் தடவு. ஐயோ இது 60 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். என்ன எங்க தடவணும்? கையில தடவு, கையில பாப்பா கையிலயா? குடு சிக்கி கம் ஆன். இரு ஒரே ஒரு கை தான். லாலா கையில தடவு. சிக்கி லாலா கையை புச்சிடி இதில் வச்சுக்கோ. ஓகேவா? இப்படியே வச்சுக்கணும், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஓகே கட்டியாவது சீக்கிரம் டி. லாலா கை புச்சிக்கிறியா? லாலா காலை விட்டுமா பாப்பா? இல்லைனா பெஸ்ட். சிக்கி லாலா காலை வந்து இதுக்குள்ள கையில கை பிடிச்சிக்கணும். ஓகேவா? லாலா காலை டக்குன்னு நம்ம கட்டியாவது. ஓகே. ஐயோ லாலா வர முடியலையே. வா வை டக்குன்னு சிக்கி கை விடு. கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டே வைக்கணும். சிக்கி கை விடுடா. வாடா கை விடுறா. கை விடு. உள்ள கை விடு. கட்டி ஆயிடுச்சுடி. சாரி गाइस நான் ப்ரிப்பேர்டா இருந்தேன். இப்போ கை விடுறியா? நான் பயப்படுறான். லாலா ஒரு லிட்டரலா கொடுமைப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை அழுக்கா இருக்கேன். என்ன பிளான் பண்ணிட்டு வந்தா என்ன பார்த்தீங்களா? ஏன்டி எங்கேயாவது ரெடியா இருக்கியா? சாவடிச்சுடுறேன். எதுவுமே போடுனா குழந்தைங்களை எப்படி போடுறது? நான் டக்குன்னு நான் அவரை பாட்டம் மொழி வச்சேன்டி. வைக்கக்கூடாது பாட்டம் மொழியுமோ. ஆக்சுவலி ரொம்ப ஒஸ்ட்டாக வரப்போகுது. நான் வேற கைக்கு மேலே கை கண்டாவியா. என் வேற கையெடுன்றான். இரு முடிஞ்சிடும். இன்னும் 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். ஓகேவா? எதுக்குடா வீடியோ இப்போ? ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்குண்டு எரிச்சல கிளப்பாத. பின்ன என்ன பண்றது? எல்லாமே நம்ம பண்றது எல்லாமே வென்ட்ராங் தான். ஆக்சுவலா நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் கிட் இருந்துச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டது என் தப்பு தான். ஃப்ளாஷ்பேக். ஒரு ப்ராக்டிஸ் கிட்டும் கொடுத்துருக்காங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதெல்லாம் பண்ண போகிற டைரக்ட் அட்டாக் தான். நக்கல்யா அவனுக்கு. மேபி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நல்லா வந்துடும். கொழுப்பு பரவாயில்ல. இருந்தாலும் அந்த கேஸ்டிங் பவுடர் ஊற்றி என்னதான் ப்ராக்டிஸ் கிட்ல வந்து நான் ஒழுங்கா பண்ணி அனுப்புறேன். லாலா வச்சு பார்க்கறியா? அதுக்கு இவ்வளோ தாண்டி இது பவுட்ரு. ஏன்னா திருப்பி இது வாங்கி நான் வந்து வீட்லயே பண்ண போறேன். வீடியோலாம் எடுக்க முடியாது. கடைசி ரிசல்ட் வந்து நான் போட்டோ 3, 2, 1 சொல்லு. என்ன அதுக்குள்ள எடுக்கிற? எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போதானே வச்சோம். கரண்ட. சிக்கி ஸ்கூல் போறியா? ஸ்கூலுக்கு போறியா? எப்போ போற? டெய்லி போறியா? ஓகே படிக்கிறியா போயிட்டு? சிக்கி A ஃபார் ஆப்பிள் சொல்லுவான். A ஃபார் B ஃபார் C ஃபார் D ஃபார் E ஃபார் ஃபிஷ் ஃபார் ஃபிஷ் வாரம் காலங்காத்தால வந்து தாபாஷ் பண்றான். ஃபிஷ்ன்றான். ஃபார். சரி ஓகே எடுக்கலாமா? ஓகே ரெடி எடுக்கலாமா? சிக்கி கை எடுக்காது. ரெடி எடு. நம்ம எண்ணெயை தடவல, நான் தடவிட்டு தான் இருந்தேன். அடடடடா நீ தடவிட்டியா? அவன் கை காய்ஸ் இதுதான் நம்ம மச்சி. மேலே இது உன் கை, இவ கை கீழே இருக்குது என் கை. எவ்வளோ அழகாகுது பாடுறா பைத்தியமே. இப்போ நம்ம இதில் இந்த கேஸ்டிங் பவுடரை போட்டுடலாம். அது போடுறதுக்கு பக்கெட் வேணுமோ? இல்லை பக்கெட் தேவையில்லை, இதை ஊற்றணும்டா. நீங்கள் 2 பேரும் லூசுங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. கலக்கிறதுக்கு வேணும்ல. ஆமாம் வேணும். ஃப்ளைட்டு போகுது பாரு, ஃப்ளைட்டு பாய் சொல்கிறான்டா. காய்ஸ் இப்போ கேஸ்டிங் பவுடர் கலக்கணும். அவங்களுக்கு இது பக்கெட்டை கொடுக்கல. இவ்வளோ எத்தனை வருஷம் சொன்னால் அதை பாருங்க. என்னன்னு தெரியுமா? இது வந்து அவங்களுக்கு தான் தெரியாதுடா. வயசானவங்கலாம் பாத்ரூம் போகிறதுக்கு சேரில் வரும். இது யூஸ் பண்ணதா இல்லையா? இது புதுசு. சரி ஓகே எடு. இது வந்து நிரவ் பால் போட்டு இப்போ விளையாடிட்டு இருக்கான் ஆக்சுவலி கீழே. இது எப்ப? நிரவ் விளையாடுறாரா? ஓகே இப்போ டக்குன்னு கேஸ்டிங் பவுடர் எடுத்து போட்டு நம்ம கையை பார்க்க போகிறோம். ஃபுல்லாக போட்டுருவோம். உனக்கு வேணுமா? இது வேணாம்ல. இது அப்படியே ஹேண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது 300 ml ஊற்றினா போகும்.
நல்லா கலக்குறோம் தண்ணியை ஊற்றிட்டு. ஓகே, நல்லா இதுவாகிடுச்சு, கலந்துடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இதில் ஊற்றுறோம். ஊற்றும் போது லைட்டாக இப்படி இப்படின்னு ஷேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம கீழெல்லாம் கரெக்டாக அந்த கார்னர்ஸ்லாம் போய் ஃபில் ஆகும். தெளிவாக பேசுகிறான் தப்பாக வர்றதுக்கு. இப்படி தாண்டி பண்ணணும். இருடி ஏதாவது சொதப்புச்சுன்னா நீ தான் காரணம். ஒரு கை விட்டு எடுப்பாராம். ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது, நிறையா இருக்கு, அது போயிடும் உடையுது. ஓகே காய்ஸ், இப்போ ஊற்றி ஆச்சு. எவ்வளோ நேரம் வண்டி திக்கா 4 to 5 hours வந்து இந்த மேனுவலில் போட்டிருக்கு. ஆனால் அன்றைக்கி காயிட்டோம். அன்னைக்கு உடனே பண்ணாங்களே 4 to 5 hours சொல்லியிருக்காங்க. காய வேணும் 4 to 5 hours. தொடக்கூடாது, கை ஒட்டிக்கும். ஆக்சுவலி இதை எடுத்துடணும், அப்புறமா 4 to 5 hours சரி, முதல்ல இது திக்காகணும்ல, திக்காகல. கை வச்சுட்டே இருந்தால் எப்படி ஆகும்? காய்ஸ் இப்போ வச்சுருக்கோம், விளங்கும்டா. ஒரு 20 minutesல பார்ப்போம். ஓகே காய்ஸ், இது வரையும் ஒரு 15 minutes ஆச்சு. லைட்டாக தான் திக்காக இருக்குது, இன்னும் நல்லா காயணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னவே ஒரு 4 to 5 hours தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதை இப்போ இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறேன். ஓகேவா, நாளைக்கு நான் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. நாளைக்கு நம்ம சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வருவா. சர்ப்ரைஸ் தான் உனக்கு இருக்கும். ஓகே கொட்டுமா? நீ பண்ண போகிறேன்னா சாம்பிள் இது இங்கே இருக்கு அந்த பவுட்ரு, அதுக்காக அது யார் போகக்கூடாது, அதுதான் வேக்யூம் பண்ண. நீயும் ரெண்டுமே போட்டப்போ என்கிட்ட கேட்டுருக்கலாம், இந்த பவுடராக கொடுத்துருக்கலாம்ல, வேஸ்ட் பண்ணுற. என்ன கம்முன்னு வீடியோன்னு பார்க்குறேன், ஏன்டி இப்போ அது வேஸ்ட் பண்ணுறேன்? அங்கே இல்லை அங்கே. சரி ஓகே காய்ஸ், நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா, இது அது வரையும் காயட்டும். ஓகே வாடி, நான் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு அனுப்புகிறேன், ஃபோட்டோ அனுப்புகிறேன். எங்கள் மூடி வச்சிரும். அந்த மூடி போடா, எந்திரிச்சு போடா. இவர் உட்காந்துட்டே அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு சொல்லுவார், நம்ம எடுத்துட்டு வரணும். ஓகே காய்ஸ், இந்த மூடியில் அப்படியே மூடியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ரெடி போலாம். நல்லா வர ரிசல்ட்டை கூட பார்க்க இவ்வளோ ஆர்வமாக இருக்காது, எப்படியோ கான்ட்ராக்டாக தான் வரப்போகுதுன்னு. உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? ஆமாம், நீங்கள் கூட வச்சுட்டு போயிட்டேன், நான் வேணா பிச்சு எடுத்து வைக்கிறேன். இல்லை கிளம்பலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஓகே காய்ஸ், நேற்று பார்த்துருப்பீங்க, மதுவும் நானும் ஒரு கை இது வச்சோம் கேஸ்டிங்கு. இன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட வந்து 24 hours மேலே ஆயிடுச்சு. ஆனால் நேற்று நான் சொன்னேன்ல ஒரு 4 to 5 hours இருக்கணும்ட்டு, ஒரு 20 minutes அப்புறம் எடுத்துட்டோம். ஆனால் 1 hourலேயே செட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஆனால் இருந்தாலும் எடுக்கல, சரி நாளைக்கே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, கவுத்துடலாம். பரவாயில்ல, தண்ணியானாலும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஆனால் பார்க்க அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, இதை பிரிக்கணும். இரு ஒழுங்கா செட் ஆச்சா ஒரு இலவும் தெரில. சிக்கி இரு, கை வைக்காத, கழுவணும் அப்புறம் கையை. கையெல்லாம் தெரியுது, ஏதோ ஷேப்பு தெரியுது. பாப்பா எடுத்தியா? சூப்பர் செல்லக்குட்டி. கை எடுத்துறாதா, இருறா, நானும் என்னது இது. ஐயோ சுண்டரில் ஒஞ்சிச்சுரா. ஐயோ இல்லைடா, காஞ்சிச்சு. காய் இதுதான் நேற்று வச்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கை நல்லா தான் வந்திருக்கு. மதுவோட சுண்டல் தான் உடஞ்சிட்டு இருக்குது. ஓகேவா, இது வந்து என் விரல் அழகாக வந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல, நான் அந்த ஃபோர்ஸில் காயுதுன்ற ஃபோர்ஸில் இப்படியே விட்டுட்டேன். கை விடுறா, வாடா கை விடுறா. இந்த ஷேப் இப்போ வச்சிருக்க அதே ஷேப் இருக்கு பாருங்க, இப்படியே விட்ட ஷேப்பு அப்படியே இதில் இருக்கு. ஓகேவா, இது வந்து மேலே வச்சிருந்த மது வரல, எனக்கு பிடிச்சிருந்த வரல, இதோ கட்டை வரல இருக்கா. இது வந்து இந்த வரல, மீதி எல்லாமே காணும். எங்க ஏன்னா நேற்று கை வச்சல அந்த கை தான். இது நல்லா இருக்கா? இந்த பாரு, இந்த ரேகெல்லாம் இந்த பின்னாடி இருக்கிறதுலாம் அழகா இருக்குடா. ஆக்சுவலா இது என்ன பண்ணுவோம்னா, இதுக்கப்புறம் இந்த எம்மரி ஷீட் சொல்லுவாங்கல்ல, சாண்ட் பேப்பர், அதை வச்சு கொஞ்சம் தேய்ப்பாங்க போல. தேய்ச்சிட்டு அந்த கோல்டு பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே அந்த கிட்லேயே இருந்துச்சு. அதையும் அடிச்சு விட்டா அது ஷைனிங்கா. இது அப்படியே வந்து அந்த இதுல வச்சிடறாங்க, அந்த உட்டன் ட்ரேவை ஒன்று குத்துனா மேலே வச்சிடணும் போல, பெயிண்ட்லாம் வச்சுட்டு. இதே இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா சூப்பரா வரும். எனக்கு தெரிஞ்சு இது அழகா தான் இருக்குல்லடா இந்த கை. இது அழகா தான் வந்திருக்கு. ஸோ அதான் நேற்றே தெரியும் இது ஃபெயிலியர்ன்ட்டு, இருந்தாலும் சும்மா எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக தான், பாப்பாக்காக தான் வாங்கினது. சரி ஓகே, நான் பாப்பாக்கு இன்னொரு வாட்டி நான் தனியாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்ல, இந்த வாட்டி அவங்க 2 பேரை வச்சு நான் எடுத்துக்கிறேன். அது வீடியோ தேவையில்லை, அப்படியே நான் எடுத்து ட்ரை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுதான் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து இதுலேயே ப்ராக்டிஸ் கிட் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பேக்கெட்டை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மணி சேவிங்காக இருக்கும், ஒரு மெமரிஸாக இருக்கும், நல்லா தான் இருக்குது. ஓகேவா, வேணா டேக் ப்ராடக்டாக இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. குட் ஒன், தேங்க்யூ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கணும். Until then, bye from entire I am Professional team. Bye.